நம்புற மாதிரியே இல்லை. அவர் வில்ற சீனே சொல்லலாமான்னு தெரியல. ஒரு சீன்ல வந்து அவரை கொண்டுருவாங்க கமல் சாரை. இங்க ஒரு பெரிய பள்ளத்துல விழுவாரு, மரத்தெல்லாம் அடிபட்டு. ஆனா ஒரு எலும்பு கூட கிடையாது, அழகா இருந்து நடந்து போறாரு. அதுக்கு ஓடி நிற்குப்பா. அது போய் நிற்குது முன்னாடி ஒரு 4-5 காலேஜ் பசங்க உட்காந்துக்கிறானுங்க. அவனுக்கு தலை விடுதலை பாராடா அப்படின்னு பாட ஆரம்பிச்சானுங்க. ஃபுல்லா அவனுக்கு முன்னாடி உட்காந்து காமெடி, அவனுக்கு காமெடி தான் சிரிச்சுன்னு இருந்தேன். நான் முன்னாடி உட்காந்து ஃபுல்லா கலெக்ஷன் இருக்கிறானுங்க அந்த படத்தை. ஆச்சுட்டு தானேங்க விடுங்க. நம்மளுக்கு எனக்கு என்னன்னா வருத்தம் ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் வேஸ்டா போச்சு. இவங்களை நம்பி நம்ம வந்தோமே படத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மணி சாரோட படத்துக்கு வர தேட்டருக்கு ஏண்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து சரி ஒருவேளை ஸ்லோவா தான் போவோம். அதுலயே வந்து மணி சார் மணிரத்னம் படம் அவர்களோட படம்னாலே கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். சரி அதை நான் மைண்ட் செட் முன்னாடி பண்ணிட்டேன். இப்படியே படம் ஸ்லோவா தான் போவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி தான் போனேன். சரி அட்லீஸ்ட் அப்படியாச்சும் ஒரு கதையா கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருக்கலாம். ஆனா எல்லாமே நான் முன்னாடியே யோசிச்சு வச்சிட்டேன், இதான் நடக்க போகுது, அதே மாதிரி நடக்குது. எதை சொல்றது, நான் முன்னாடியே யோசிச்சு ரொம்ப பழைய ஸ்கிரிப்ட்,